Okay, let's get to the questions. Why does God always punish good people while bad people seem happy in their lives? It feels unfair. So இந்த question வந்து I don't know அவங்க எந்த கான்டெக்ட்ல இருந்து கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. So I'm gonna generalize this question and talk about it from an apologetics point of view. So இந்த question வந்து the problem of evil ன்னு சொல்லுவாங்க. If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now back to the video. இப்போ ஆண்டவர் வந்து இருக்காருன்னா, ஆண்டவர் நல்லவர்னா, ஏன் வந்து அவர் வந்து ஈவலான விஷயங்கள் நடக்கிறதுக்கு, கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாரு, இந்த மாதிரி கேட்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக, நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, தப்பு பண்ணுறவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஏன்? இதுக்கு வந்து பாஸ்டர் கிளிஃப் கனெக்ட்லி வந்து ஒரு ஆன்சர் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். கிளிஃப் கனெக்ட்லி யாருன்னு உங்களுக்கு தெரியலனா போய் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், நிறைய பேர் தெரியாமல் இருக்க மாட்டீங்க, தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்சர் சொல்லுவார். என்னென்னா, லைஃப் is unfair but God is fair. Life is unfair but God is fair. We live in a broken world. Adam and Eve பாவம் செஞ்ச பிறகு, பாவம் செஞ்ச உடனே the world was corrupted. The world was corrupted with sin. So we live in a broken world. Because we live in a broken world, it is often unfair to good people. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு நல்லது, ஒரு ஜஸ்டிஸ் வேணுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் இந்த கொஸ்டினை கேட்பாங்க. அவங்க வந்து கெட்டது பண்ணுறாங்க, அவங்களுக்கு கெட்டது தானே நடக்கணும், கெட்டது பண்ணுறவங்க தே ஹேவ் டு சஃபர், இல்லை நான் கெட்டது பண்ணால் எப்படி அவங்களுக்கு நல்லது வரும், அந்த மாதிரி ஒரு நோட்டத்தில் தான் இந்த கேள்வி கேட்போம். பட் இஃப் யூ திங்க் அபவுட் இட், ஒரு கிறிஸ்டியனா நான் வந்து இட்டர்னல் லைஃப்லேயும் ஆண்டவர் மேலே என்னுடைய விசுவாசம் இருக்கிறதுனால ஐ ஸ்டில் ஹாவ் ஹோப் ஃபார் ஜஸ்டிஸ். If you're not a Christian, if you're an atheist, if you're a Hindu even, if you believe in the karmic cycle, the cycle of life, karma நீங்க believe பண்றீங்கன்னா, you don't really have hope for injustice. When injustice happens to you, you don't really have hope for justice. பட் ஃபார் அ கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால, நான் ஆண்டவர் மேலே விசுவாசிக்கிறதுனால, இந்த இட்டர்னிட்டியுடைய இந்த சைடில் நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறேன், இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன், இந்த டெம்போரல் லைஃப்பில் எனக்கு நடக்கிற இன்ஜஸ்டிஸ்க்கு ஜஸ்டிஸ் கிடைக்கலனாலும் இட்டர்னிட்டியில் ஆண்டவர் ஒரு ரைச்சஸ் ஜட்ஜாக இருக்கிறதுனால எனக்கு ஜஸ்டிஸை கொடுப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். பிகாஸ் ஐ எம் அ கிறிஸ்டியன் அண்ட் ஐ ஹோப் ஃபார் த இட்டர்னல் லைஃப். ஐ ஹாவ் ஹோப் ஃபார் த இட்டர்னல் லைஃப் அண்ட் ஐ பிலீவ் ஐ எம் சேவ்ட் and I'm going to heaven. Okay, that is the hope that I have when something unfair happens to me, assuming I'm a good person. ஒரு கெட்டது பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்குது, நான் நல்லவனாக இருக்கேன், இல்லை இன்னொருத்தர் நல்லவங்களாக இருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ட்டு கேட்டதுக்கு இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின். இன்னொன்று வந்து இந்த ப்ராப்ளம் ஆஃப் ஈவலில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணால், எதுக்கு வந்து ஆண்டவர் இந்த மாதிரி தீமையான விஷயங்களெல்லாம் அனுமதிக்கணும், எதுக்கு வந்து ஆண்டவர் ஆக்சுவலாக எல்லாமே உலகத்தில் எல்லாத்தையும் நல்லதாகவே படிச்சிருக்கலாம்ல, கெட்டதே ஆகாத மாதிரி ஆண்டவரால் பண்ண முடியும். We believe God is omnipotent. ஓகே, ஆண்டவர் யோசித்தா எது வேணாலும் பண்ண முடியும்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ அதனால் அவர் யோசித்தா வந்து இந்த உலகத்தில் எதுவுமே பாவமே இல்லாத, கெட்டதே நடக்காமல், யாருக்குமே இன்ஜஸ்டிஸ் நடக்காத மாதிரி பண்ண முடியும். ஏன் பண்ண மாட்டார்? ஏன்னா அன்பு உடைய கான்செப்டை, லவ் உடைய கான்செப்டை நீங்கள் யோசித்தீங்கன்னா, ஃபார் லவ் டு எக்ஸிஸ்ட் யூ ஹாவ் டு சூஸ் சம்திங். When you say you love someone or you love something, if you are forced to love someone, if you are forced to love something, then it is not love anymore. What makes that choice love is that you have the power to make that choice. You have the power. Someone is not forcing you, or it's not the only option left. You choose. You willingly choose to love that thing. That is how it is love. இப்ப ஆண்டவர் ஏன் ஈவில் அனுமதிக்கிறார்னா,
ஆண்டவர் அந்த தோட்டத்தில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை வைக்கிறதுக்கும் காரணம் இதுதான். ஆண்டவர் இருக்கார் கார்டனில், ஆண்டவரும் வந்து ஆடம் அண்ட் ஈவ் கூட உள்ளவராரு, நடக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருக்குது. இப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா, இது பாரு, இந்த பக்கம் நானும் இருக்கேன், இந்த பக்கம் நான் இல்லாத ஒரு ஆப்ஷனும் உனக்கு வைக்கிறேன். இந்த பக்கம் எனக்கு ஒபே பண்ணி என் கூட இருந்து நீ என் கூடவே கார்டனில் இருக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வைக்கிறேன். இல்லை உனக்கு உன் வழியே வேணும்னாலும் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன். இப்போ 2 வழி இருக்குது. இப்போ நீ யாரை சூஸ் பண்ணுற? நான் சொல்கிறத கேட்டிருக்க போறியா, இல்லை உன் இஷ்டம், எனக்கு வந்து உங்களோட தெரியும் ஆண்டவரே, உங்களோட நிறையா தெரியும் எனக்குன்னு நீ போய் திமிரா போய் உன் வழிக்கு போறியான்ட்டு ஆண்டவர் சாய்ஸ் வைப்பார். இந்த சாய்ஸ் வைக்கிறதுனால தான் he makes it possible for love to exist. நம்ம என்ன பண்ணுறோம், போய் முட்டாள்தனம் மாதிரி போய் ஆடம் அண்ட் ஈவ் போய் என்ன பண்ணுறாங்க, போய் பழத்தை சாப்பிட்ருவாங்க. நம்ம யோசித்துக்கூடாது, நம்ம இருந்தால் பெட்டராக பண்ணியிருக்கோன்ட்டு. நம்ம வந்து வச்ச விட்ட அன்றைக்கே சாப்பிட்டுப்போம். போய் மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தள்ளிட்டுப்போம் நம்ம. அந்த மாதிரி ஆளுங்க நம்ம. அவங்கன்னா வெயிட் பண்ணாங்க அவ்வளோ நாள். தட் இஸ் வை ஈவில் எக்ஸிஸ்ட் இன் ஜென்ரல். அண்ட் லைக் ஐ ஆல்ரெடி செட், ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறவங்களுக்கு கெட்டது நடந்துகிட்டே இருக்குது, கெட்டது பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்குது, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா, பிகாஸ் life is unfair but God is fair, and as a Christian I have hope for eternity, and I believe God will render justice in eternity even if I suffer injustice on this side of eternity. Yeah, that's a really good question. Apologetics la the problem of evil வந்து ரொம்ப ஒரு complicated ஆன ரொம்ப contentious ஆன ஒரு issue. So yeah, I really like talking about it.